Okay, wait. Retail shop owners, manufacturer நீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்க பிசினஸ்ல சேல்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இருக்கா இல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கா? ஷாப்ஸ் ஃபுல்லா ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ஃபேக்டரி ஃபுல்லா ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்கு. ஆனா சேல்ஸ் கம்மியாச்சு அப்படின்னா டெட் ஸ்டாக் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த இடத்துல யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ். எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. இப்ப இருக்க மார்க்கெட் ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா 70% ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் பர்ச்சேஸே பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க இல்ல அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ் நீங்க டெய்லி லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் போஸ்டர்ஸ் போடுறதுனால பிராண்டோட ஆன்லைன் பிரசன்ஸ் வளரும் நம்புறீங்க. ஆனா சத்தியமா கிடையாது. ஏன்னா போஸ்டர்ஸ்லாம் அவுடேட் ஆகி ரொம்ப நாளாச்சு. கரண்டா ஆண்ட்ரோமெடா மேக்னஸ்னு ஒவ்வொரு நாளும் Facebookல இருந்து அவ்வளவு அப்டேட்ஸ் வந்து நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது கூடவே ஏஐ வேற வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நீங்களும் அப்டேட் ஆனா மட்டும்தான் மார்க்கெட்ல ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டிங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜில ஆரம்பிச்சு கான்டென்ட் கியூரேட் பண்றதா இருக்கட்டும், கியூரேட் பண்ண கான்டென்ட் ஸ்கிரிப்ட், ஷூட், எடிட்டிங்னு கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ணி ப்ராப்பரான குவாலிட்டியில அவுட்புட் கொடுக்கறது மூலமா உங்க பிராண்டோட ட்ரஸ்ட் அண்ட் கிரெடிபிலிட்டி ரெண்டுமே பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுல இருந்துதான் குவாலிட்டியான லீட்ஸையும் ஜெனரேட் பண்ண முடியும். அந்த லீட்ஸை ப்ராப்பரான சேல்ஸ் சிஸ்டம் கீழே கொண்டு வரும்போது தான் உங்க பிசினஸ் ஸ்கேல் ஆகுறத நீங்க கண்ணால பார்க்க முடியும். சோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் எல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல இந்த சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, இது எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ஃபார்மை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.